ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா கயாஸ்க்குங்கிற ஒரு ஹோட்டல் கேம் விளையாட போகிறோம். ஹோட்டல்னு சொல்ல முடியாது, லெட்ஸ் அது வந்து நைட் ஷிஃப்ட் பேய் கோஸ்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இதை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஓகே, இது ஹோட்டல் கிடையாதுங்க, வெளியே வந்து ஆர்டர் பண்ணிட்டு இது பண்ணுவாங்களே அது. ஓகே, ஃபோன் அடிக்குது. ஹலோ. ஓ ஹலோ. நான் கிட்டா. ஓ சாரி, இது நம்ம பாஸ். ஃபர்ஸ்ட் டே. ஓகே. 1,000 years later. ஒரு வழியா பேசி முடிச்சிட்டாங்க. பேசி பேசி சாவடிச்சிட்டான். ஓகே, நம்மளோட ஹோட்டலோட இது அது ஸ்டோரேஜ் ரூம் நினைக்கிறேன். ஓ, நம்மளோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர். வாங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே, உங்களுக்கு வந்து ஹாட் டாக் வேணுமா? அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அந்த புக்கில் போட்டிருக்கோன்னு அவன் சொன்னான். நம்ம புக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஹாட் டாக் இந்த பக்கம் இருக்கு. ஓ, அந்த பேட்டி இது பண்ணி இந்த பன்னில் வச்சு கொடுக்கணும், அவ்வளோதான். உள்ள ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ சாசேஜ் இருக்குது. அதை வந்து எடுத்து கத்தியால் குத்தி ஓப்பன் பண்ணி ஏற்றுறோம். இங்கே த்ரோன் கொடுத்தா பறக்குது. ட்ராப்புன்னு தான் கொடுக்கணும் போல். ஓகே, நம்ம இப்போ கத்தி எடுத்துக்கலாம். அதை சும்மா த்ரோ கொடுத்து வெட்டுனா வச்சு வெட்டுறதுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு வெட்டலாம் தேவையில்ல. சும்மா தூக்கி போட்டாலே அதுவே வெட்டிக்கும். சரி, நம்மளுக்கு வேஸ்ட்டாக கீழே விழுந்துருச்சு, அதை என்னால் குப்பை தொட்டிலலாம் போட முடியாது. அதுதான் பொரிச்சு கொடுப்பேன். ஹாட் டாக் பண்ணை எடுத்து அங்கே வச்சிடலாம். இப்போ அது பொரிஞ்சோன்னு அதை எடுத்து கொடுத்துடலாம். குக்குடுன்னு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. ஓகே, இதெல்லாம் எதுக்குன்னு தெரியலையே. சரி ஓகே, கொடுப்போம், இவ்வளோதான்னு கேட்டாங்க. ஓ, நம்மளுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்க. தேங்க்யூ மேடம். நம்ம கொஞ்ச நேரம் பெல் அடிச்சு விளாண்டுக்கலாம். டிங் 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 டிங். நம்மளுக்கு அடுத்த கஸ்டமர் என்ன வந்து கேட்பாங்க, எல்லாம் ஒன்று பார்த்துக்கலாம். கத்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கஸ்டமர் வந்துட்டாங்க, அவங்க மேலே குத்துவோமா? பி கேர்ஃபுல்லா. ஐயோ, நான் குத்துனதே அவன் மேலே தான். பி கேர்ஃபுல். ஏன் மேம், பர்கர் வித் சீஸா? அது எப்படி கொடுக்குறது? சரி, ஃபஸ்ட்டு நம்ம பர்கர் செஞ்சிடலாம், அதுக்கப்புறம் சீஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் சீஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலையே. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பர்கரை செஞ்சுக்குவோம். ஐயோ, என்னங்க இது, என்னத்தை ஓப்பன் பண்ணாலும் ஒன்று மட்டும் போய் கீழே விழுவுது. அதை தான் எடுத்து பறிக்க போகிறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என் வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு சளி பிடிச்சிருக்கறனால இப்படி இருக்குது. அடுத்த வாட்டி நல்லா வந்துடும். ஓகே, இது குக் ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சு கொடுத்துட வேண்டியதான். ஆனால் சீஸ் வைக்கணும். அது எப்படி வைக்கிறதுன்னா இதில் போடலையே. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோன்னா சீஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரேஜ் ரூமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸ்டோரேஜ் ரூம். பீரா, சோடா, பேக்கெட்ஸ், சாசேஜ், லெட்யூஸ், என்ன பர்கர் பன், ஹாட் டாக் பன், மேலே சீஸ் பேக்கெட் இருக்குது, எடுத்துக்கலாம். ஒரு வாட்டியும் சீஸ் கேட்கும்போது இங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வரணுமா? ஒரு இதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. 3 இருக்குது ஒரு இதில். ஓகே, இந்த சீஸு சும்மா கொண்டு போய் வச்சா போதுமா? மூர்த்தி பாருங்களே, சிரிப்பாக வருது எனக்கு. சரி ஓகே, எனக்கு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. அவங்களோட அந்த இதை வந்து காது கிட்ட வச்சு கேட்டு பாருங்களேன், உங்களுக்கே கேட்கும். ஒரு மாதிரி அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. சரி, என்னன்னு தெரியல, பார்ப்போம். லைட்டாக பக்கு பக்குங்குது, ஏன்னா பேய் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இந்த சீஸு தாங்க, இங்கே பாருங்க, அது போய் உள்ளக்க போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இதுவே பிரச்சனையா? நான் கூட பயந்துட்டேன். என்னடா நீ கண்ணாடி போட்டு போகிற? சரி, நம்ம கஸ்டமரை வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது. ஓகே, அவனுக்கு வந்து இது பர்கரும் ஹாட் டாகும் வேணுமா? ஓகே,
நான் ஏன் ஸ்பீட் பண்ணேன்னா ஒரு ப்ராசஸ் உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருக்கும் போது ஒரு ப்ராசஸ் ரொம்ப நேரம் ஆகுது அதனால. ஓகே, ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். வெயிட்டா என்னாச்சு? ஏன் பின்னாடியா? யார் என் பின்னாடி? யாருமே இல்லை. ஒட்டு திருட்டு பயலே, திருட்டு பையங்க. ஐயோ சே, இப்படி போய் ஏமாந்துட்டோமே. பயமா இருக்கே. ஒன்னாகாதுன்னு நம்புவோம். ஐயோ எங்க ஹார்ட்டே ஒரு செகண்ட் நின்றுச்சு. அடுத்த வாட்டி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ லைட்டாக பக்குன்னு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஓகே, உங்களுக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் சார். ஓகே. சோடா ஹாட்டா. ரொம்ப நன்றி. நான் ஒன்று சொல்லலாமா? கண்டிப்பா. இங்க நீங்க தனியா ஒர்க் பண்ண பயப்படுறீங்களா? உனக்கு கேட்கல லாஸ்டா வேலை பார்த்தவனுக்கு என்னாச்சுன்னு. என்னாச்சு அவனுக்கு? உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. அவன் என்னோட ஃப்ரெண்டா, அதனால ரொம்ப நல்லது. ஆனா ஒரு நாள் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நான் கடைசியா அவனை பார்த்தப்போ அவன் கண்ணில் நான் பயத்தை பார்த்தேன். எனிவே நான் போறேன். அவனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படி? சரி, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா எனக்குமே அந்த மாதிரி நிலைமை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? சரி பார்த்துக்கலாம். ஹாய் சார், உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஏய் சொல்லுடா. ஏய் தேர் ஒருத்தன். ஏய் ஆர்டர் சொல்றா. ஆர்டர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, அது எதுக்குடா என்கிட்ட சொல்ற? பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போறாங்க. இந்தாங்க சார், இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. நம்மளுக்கு இது கொடுத்துட்டு போறாங்க டிப்ஸு. நல்லவனா தான் இருக்கும். என்ன அவனுக்கு இது என்ன நோட்டீஸ் மாதிரி இருக்கு? ரீட் நோட். நான் நினைக்கிறேன் அவன் என்னை ஃபாலோ பண்ணுறான் வீடு வரைக்க. எந்த நைட்டு எனக்கு தெரியாது அவன் என்ன பண்ணுவான்னு. யார் எழுதுனது? இங்கே ஏதோ நோட்டீஸ் இருக்கு. எனக்கு உண்மையாக பயமாக இருக்கு அவனை நினச்சா. அவன்கிட்ட என்னால் பேச முடியாது. டேய் யாரா எழுதி வச்சிருக்கா இப்படி? நம்மளை பயமுறுத்துறதுக்குன்னே எழுதி வச்சிருக்காங்க. வேறு ஏதாவது நோட்டீஸ் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லைங்க, எனக்கு இந்த ரூமை பார்த்தாலும் கொஞ்சம் லைட்டாக பக்குங்குது. பார்த்துக்கலாம். பேசிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நான் தான் கட் பண்ணிட்டேன். ஓகே, இந்தாங்க சார் இந்தாங்க சார் இந்தாங்க சார் இந்தாங்க சார். இந்த கடையில் பீர்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு பீர் ஆர்டர் பண்ணவங்கள சுத்தமாக பிடிக்கும். ஏன்னா பீர்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் வெளிநாட்டுலலாம் பொண்ணுங்க கூட பீர் குடிப்பாங்க. நம்மளுக்கு இன்னைக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஓகே, செகண்ட் நைட் பார்க்கலாம். டே 2. ஓகே, இன்னைக்கு இந்த மிஷின் புதுசாக இருக்குங்க. இன்னைக்கு காஃபி மிஷின் புதுசாக வந்திருக்கான். ஓகே, இது எப்படி போடுறதுன்னு தெரியலையே. சொல்லுங்க சார். ஏன்டா எல்லாரும் என்கிட்டயே சொல்கிறீங்க? ஓகே, காஃபியும் ஹாட் டாகும் வேணுமா? அது எப்படி காஃபி எப்படி போடுறதுன்னு தெரில, அதனால நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, எனக்கு இருந்தாலும் புரியலையே. திருப்பி ஒரு வாட்டி பார்ப்போம். ஓகே, நான் அவனுக்கு எல்லா ஆர்டரையுமே கொடுத்துட்டேன். அவன் எனக்கு டிப்ஸ் கொடுத்து போயிட்டான்.
சரி நம்ம கொஞ்ச நேரம் விட்டத்தை பார்த்துட்டு இருப்போம். இது லைட்டுன்னு ஒன்று இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எரியிற மாதிரி தெரில. ஆனால் வந்து இங்கே வந்து எரியிற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே எரியிற மாதிரி இருக்கு சைட்லலாம். பட் ஆனால் அது எரியலை. இப்படி ஹாய், சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ஆட்டோ ப்ளீஸா? ஐயோ மேடம், ஒரு இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மனசாட்சி வேணாமா? சரி, உங்களை திட்டணும்னு எனக்கு மனசு வரல. நீங்கள் என்ன கஸ்டமர். இந்தாங்க மேடம் உங்கள் ஆர்டர். ஆனால் இந்த கேம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியலாக ஒரு பர்கரோ ஹாட் டாகோ செஞ்சால் எவ்வளோ நேரம் எடுக்குமோ அந்த அளவுக்கு நேரம் எடுக்குது. பட் ஆனால் இந்த கேம் விளையாட பொறுமை வேணும். இவன் யாருங்க? ஐயோ, இப்படி வரான்? பேய் மாதிரி இருக்கான். இவனும் காசு கொடுக்காம ஏமாத்திடுவானோன்னு ஒரு பயம். லைட்டாக அவனை பார்த்தா பயமாக தான் இருக்கு. அதனாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இங்கே பார்த்தாலே பயமாக இருக்கே. ஓகே, உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஓகே, ஹாட் டாகு. நல்லா இங்கே காசு கொடுத்துட்டு போகிறான். அந்த வந்து காசை கொடுக்காம போயிட்டியான். சரி ஓகே, என்ன இவன் டிப்ஸ் கொடுக்கல அவ்வளோதான். இன்னும் அவனை பற்றி பேசணுன்னே இந்த கரண்ட் அமரும். கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. வெட்டத்தை பார்த்துட்டே போகும், பயம்லாம் போயிடும். சரி, நம்ம பொறுமையாகவே எட்டி எட்டி பார்த்துட்டு போகும். எதுவும் வரல. சரி ஓகே, நெக்ஸ்ட் கஸ்டமருக்காக வெயிட் பண்ணுவோம். ஆனால் எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல, போன வாட்டி வேலை செஞ்சவனுக்கு என்ன ஆயிருக்கும். போக போக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? ஹலோ, பர்கர் பீரா? என்னமா பண்ண போற நீ குடிச்சு? சரி, அது நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. சரி, இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. நம்மள்ட்ட ஆல்ரெடி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பீர் எனக்கு இதுக்கு வந்து என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஓகே, கேட்டதை கொடுத்து தானே ஆகணும். இந்தாங்க இந்தாங்க, எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு கொடுத்துட்டேன் பாரு. டிப்ஸ் கொடுக்குறேன், இருந்தாலும் எனக்கு மனசு இல்லை. நம்ம கேட்குவோம். ஐயா, இது என்னங்க புள்ளி புள்ளி அழுகுது? கஸ்டமர் வந்திருக்காங்க. நேற்று அந்த பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போனவன் தானே அவன். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு பீஸா பர்கரா? ஐயோ, அவன் ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டானா? ஏய், குடிக்காதடா. ஐயோ, அவன் ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டானா? விட்டுட்டு போயிட்டாளா? அது அவளுக்கு வந்து சாவடிக்கிற மாதிரி வலிக்குதான். சரி, இன்னைக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. பாவங்க அவன். சரி ஓகே, நம்ம 3rd டே வந்துட்டோம். இன்னைக்கு என்னென்னலாம் காத்துட்ருக்கோம் தெரியலையே. நம்மளுக்கு ஃபோன் வருது. இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்கா என்ன? எதுவும் வரலையே. சரி ஓகே, வா நடப்போம். என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு இவனுக்கு தெரில. கெஸ்ஸா? நீ இவன் வச்சுட்டு நீ கெஸ் பண்ணுங்கிறான். சாலட் கொண்டு வந்திருக்கானா புதுசா? அதை எப்படி செய்யறது? ஓகே, வரும் கோசை வெட்டி போட வேண்டிச்சு, லெட்யூஸை வெட்டி போட வேண்டியதான். நம்ம விசாரணை பண்ணணும் காணா போனவனை பற்றி. நீ அவனை பார்த்துருக்கியா? ஏதாவது உனக்கு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிச்சா அவனை பற்றி? அது ஒன்றும் இல்லை. எப்போவுமே பார்த்துட்டே ஏதாவது வித்தியாசமாக தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட சொல்லு. இந்த வேலை எனக்கு பசியை உண்டாக்குது. ஓகே சார், எனக்கு பர்கர், சாலட், 2 காஃபி வேணும். ஓகே சார், இந்தாங்க 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 இந்தாங்க.
இவர் ஏன் வந்து பயமுறுத்திட்டு போறாரு? சரி ஓகே. நம்ம கொஞ்ச நேரம் மார்க்கரை வச்சுக்கிருக்கோம். சேஞ்ச் கலரா? நம்மளால கலர் மாற்ற முடியுமா அதில்? வாவ்! எனக்கு பிங்க் கலர் சுத்தமாக பிடிக்காது. ஒயிட் எப்படி எழுதும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஒயிட் என்ன எப்படி அடிக்குது? க்ரீன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ப்ரௌன் அவ்வளோ பிடிக்காது. ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும். பர்பிள். ஓகே, எல்லா கலருமே நல்லா தாங்க இருக்கு. அழிச்சிருவோம். ஓகே, உங்களுக்கு என்ன வேணும் சார்? உங்களுக்கு பீர் பீர் இந்தாங்க. ஓகே, இவன் ஏன் ஓடுறான்? சரி தெரியல. ஓகே. சரி. சும்மா சுற்றிட்டே இருக்கும். நம்மளுக்கு யாரோ கஸ்டமர் வந்துருக்காங்க. இவ்வளோ பாருக்கு சோப்புலாக்கி வேறு இருக்கான். சாலட் சோடா. இவங்க எத்தனை? இந்தாங்க 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 இந்தாங்க. இவன் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கான். ஐயோ காசு இவனா திருட்டிட்டு போயிருவான். நம்ம இந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணணும். ஓகே, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே. நம்மளுக்கு எதை கஷ்டப்பட இவனா நீயா? நீ போன வாட்டி உள்ள காசை இன்னும் கொடுக்காம இருக்க. நீ மட்டும் அதை பே பண்ணலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நீ பே பண்ணாம இன்னொரு சாப்பாடு வேற கேட்குத. ஆமா போடா. என்ன வேணா பண்ணிக்க போ. நான் பே பண்ணுமா? நான் ஏன் பே பண்ணும்? வர ஆத்திரத்துக்குன்னு. சரி, இப்போதைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கஸ்டமர் வருவாங்க. அப்பெல்லாம் சொல்ல முடியும். இந்தாங்க சார் இந்தாங்க சார் இந்தாங்க சார். ஓகே. another டியூடா. இஸ் ஆல்கஹால் இஸ் ஸ்பிளிட். ஐயோ, அன்னைக்கு அந்த 12 hours வேலை பார்த்தேன். அந்த பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொன்னானே, போச்சு. ஆல்கஹால்னால முட்டி செத்து போயிட்டானோ. ஐயோ, கொடுத்தது நம்ம தான் தெரிஞ்சா என்னாகும்? ஐயோ, கரண்ட் போயிடுச்சா? பயமா இருக்கு. லைட்டை பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே போவோம். ஓகே, கத்தி எடுத்துட்டு போவோமா? வேணாம். நம்ம போய் கரண்ட் ஆன் பண்ணிட்டு பொறுமையாக வெளியே போவோம். பொறுமையாக. அவ்வளோ எஃபெக்ட்லாம் இல்லை, லைட்டாக பயந்துட்டு அவ்வளோதான். ஓகே, நம்மளுக்கு அடுத்த கஸ்டமர் யார் வருவான்னு தெரியலையே. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். சொல்லுங்கக்கா, உங்களுக்கு என்ன வேணும்? இங்கே உள்ள எல்லாருமே நல்லா பேசுகிறாங்களே. காஃபி பர்கர். பர்கரமா ஆர்டர் ஆமாம். இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. ஆர் யூ ஸ்கேர்? நீங்கள் பயப்படுறீங்களா? என்னவோ சொன்னாங்க, நான் பாட்டுக்கு டக்குன்னு அமுக்கிட்டேன். சரி, என்ன சொன்னான்னு தெரில. நம்மளுக்கு இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதோட பாட்டோ வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஷிஃபானா. லவ் யூ ஆல்.